Hello guys, welcome to NSA Academy for TNPC. In this video, we are discussing about the river. இந்த poem பத்தி நான் பார்க்க போறோம். இந்த poem actually ஒரு new syllabus, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல the river அப்படின்ற poem இருக்கும். இங்க வந்து அதோட ஆத்தர் மட்டும் டிஃபர் ஆகும். ஆமாவா? இந்த போமோட ஆத்தர் நியூ சிலபஸ்ல கொடுத்திருக்க ஆத்தர் யாருன்னா வந்து எலன் ஷமிர். ஆக்சுவலி நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கமெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ ஃபார் தட் மேம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி போம். டியர் ஃப்ரெண்ட், இந்த ரிவர் என்னன்னா வந்து அட்வைஸ் ஃப்ரம் த ரிவர். இதோட உண்மையான டைட்டில் என்னன்னா அட்வைஸ் ஃப்ரம் த ரிவர். அவர் வந்து ரெண்டு எழுதியிருக்காரு, அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் த ரிவர். ஓகேங்களா? இதுல வந்து அட்வைஸ் ஃப்ரம் த ரிவர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ நம்ம சிலபஸ்ல இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிருக்கோம். அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ இருந்தா வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. Okay, let's move to the poem. The river. Okay, dear friend, go with the flow. Be thoughtful of those downstream. Slow down and meander. Follow the path of least resistance for the rapid success. என்ன சொல்ல வராங்கன்னா, dear friend, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ நம்மள வந்து ஒரு ஃப்ரெண்டா பாவிச்சு இது வந்து சொல்லுது. சரிங்களா? டியர் ஃப்ரெண்ட், கோ வித் த ஃப்ளோ. அதாவது ரிவர் வந்து இங்க இந்த பிக்சரை பாருங்களேன். ரிவர் வந்து அந்த ஃப்ளோல போறப்போ கரடுமுரடான பாதைகள் இருக்கலாம், இல்ல கற்கள் நிறைந்த பாதைகளா இருக்கலாம், அதெல்லாம் தாண்டிதான் வந்து அது போயிட்டு இருக்கு. ஆமாவா? அதுல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் ஆகிலாம் நிக்கல. அதை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அதே தான் சொல்றாங்க, நம்ம லைஃப்லயும் வந்து இந்த கரடுமுரடான பாதைகள் இருக்கலாம், கற்கள் நிறைந்த பாதைகள் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமான ஃபேஸா தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ளோல போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Be thoughtful of those downstream. இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம கீழே இருக்கிறவங்க இல்ல நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க கொஞ்சம் அவங்க மேல நினைவு வைங்க. ஏன் வைங்கன்னா வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தைகள்லாம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து கவனமா வந்து பேசணும். ஆமாவா? அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இவங்க நம்ம கீழே தானே இருக்காங்க, என்ன நினைக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்களும் வந்து ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் அந்த ஹார்ட் இருக்கு, அவங்களும் ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நினைவுகள்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோ டவுன் அண்ட் மேண்டர். அதாவது ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா வந்து அவசரமா போய்கிட்ட வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹரிபரியா நம்ம போயிட்டு இருக்கோம், அதுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் த மெயின்டர்னா வந்து வாழ்க்கை வந்து எப்பயுமே நேராவே போயிட்டு இருக்காது. அதே மாதிரி ரிவர் என்னைக்குமே நேராவே போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வளைஞ்சுதான் போயிட்டு இருக்கு. ஆமாவா? இந்த வளைவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம மெயின்டர் அப்படின்னு சொல்லுவோமா? அதேதான் சொல்றாங்க. இந்த மாதிரி வளைவு பகுதிகளும் வரும். அதுல வந்து நம்ம என்னென்ன கத்துக்க முடியுமோ, இந்த அட்வென்ச்சர்ல நம்ம என்னென்ன கத்துக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Flow the path of least resistance for the rapid success. என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம எந்த பாத்துல போகணும், எந்த வழியில போகணும்னு சொல்லிருக்காங்க பாருங்க. லீஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது ரொம்ப கஷ்டமான பாதையை சூஸ் பண்ணி இதுலதான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப வந்து நிறைய டோர்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு டோர் வந்து கஷ்டமான பாதையா இருக்கு அப்படின்றப்போ வந்து ஆனா அச்சீவ்மெண்ட் ஒண்ணுதான். ஓகேங்களா? அந்த அச்சீவ்மெண்ட் ஒண்ணுதான் அப்படின்றப்போ இங்க நிறைய வேஸ் இருக்கு. அந்த வேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கஷ்டமான பாதையில டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அந்த கஷ்டமான பாதையை தவிர்த்துட்டு நிறைய பாதைகள் வந்து இருக்கு, ஈஸியா போய் அதை அச்சீவ் பண்றது நிறைய பாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரேபிட் சக்சஸ் வந்து சீக்கிரமா சக்சஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, immerse yourself in nature. அதாவது immerseனா வந்து மூழ்கிறது. சரிங்களா? உங்களோட நீங்க வந்து நேச்சர்ல மூழ்கி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வந்து நேச்சர் எவ்வளவு அழகானது. ஆமாவா? அந்த அழகானதை வந்து நம்ம வந்து ரசிச்சு பார்க்கணும். இவ்வளவு ஹரிபரியான லைஃப்ல, இவ்வளவு கஷ்டமான லைஃப்லயும் வந்து நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லைஃப்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேச்சரை பாருங்க. உங்களுக்காக தான் அதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ஆமாவா? அந்த நேச்சரை கொஞ்சம் பாருங்க, ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரிக்லிங் ஸ்ட்ரீம்ஸ், ரோரிங் வாட்டர். அதாவது ட்ரிக்லிங்னா வந்து சொட்டு சொட்டா வந்து வழியிற நீர். ஓகேங்களா? அந்த ட்ரிக்லிங் ஸ்ட்ரீம்ஸ் இங்க என்ன சொல்றாங்க, துள்ளுகின்ற ஓடை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த ஓடையெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த சவுண்ட கேளுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சவுண்ட கேளுங்களா, உங்க மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சொல்றாங்க. ரோரிங் வாட்டர், அதாவது இங்க என்ன சொல்றாங்க, ரோரிங்னா வந்து ரியல் மீனிங் என்னன்னா வந்து கர்ஜிக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? அந்த கர்ஜிக்கிற வாட்டர் ஃபால்ஸ் அது எப்படி சொல்றாங்கன்னா,
வாட்டர் ஃபால்ஸ்ல மேல இருந்து கீழே விழும் தண்ணி, ஆமாவா, அந்த தண்ணி எப்படி சவுண்ட் இருக்குன்னா வந்து கர்ஜிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அந்த சவுண்ட் வந்து அதெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். நேச்சர் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு பாருங்க. நேச்சர் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது அந்த மாதிரி பாருங்க. நாம அந்த மாதிரி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பார்க்லிங் ஆஃப் லைட் டான்சிங் ஆன் வாட்டர். ஸ்பார்க்லிங் ஆஃப் லைட் டான்சிங் ஆன் வாட்டர் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஸ்பார்க்லிங், அதாவது நம்ம இப்ப வந்து ரிவர் போயிட்டு இருக்கு. டே டைம்ல என்ன பண்ணும், சூரியனோட வெளிச்சம் வந்து பிரதிபலிக்கும் இல்லையா, ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து டான்சிங், வாட்டர் போய்கிட்டே இருக்கிறப்போ அது எப்படி தெரியுது, டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. அதாவது அந்த வாட்டரோட ஃப்ளோல வந்து அது எப்படி தெரியுதுன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு நேச்சர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிலைட் இன் லைஃப் அட்வென்ச்சர் அரவுண்ட் எவ்ரி பெண்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒவ்வொரு இப்ப லைஃப்ல வந்து ஒரு அட்வென்ச்சர் வருது அப்படின்னா வந்து லைஃப்ல ஏதோ கஷ்டமான பாதைகள் வருது, இல்ல நீங்க வந்து அட்வென்ச்சர்ல போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ட் வருதுன்னா, அந்த பெண்ட்ல என்ன பண்ணுங்க, பரவாயில்ல இதுவும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு நான் ஹாப்பியா எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. let difficulty streams away. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான வந்து பாதைகளை வந்து சூஸ் பண்ணாம உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்துக்கிற வேவை சூஸ் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு குட்டைக்குள்ள வந்து குப்பையை போட்டு அங்க குட்டைக்குள்ளேதான் இருக்கும். ஆனா ரிவர் அப்படி கிடையாது, அதை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஆமாவா, அதேதான் சொல்றாங்க. ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி நீங்களும் அந்த குப்பைகளை வந்து தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த குப்பைகள் சொன்னது வந்து தேவையில்லாத தாட்ஸ். ஓகே, live simply and graceful in your own true nature. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து live simply and graceful in your own true nature. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து சிம்பிளா வாழுங்க, இருக்கிறத வச்சு ஹாப்பியா வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. graceful in your own true nature, அதாவது உங்களோட ஓன் ட்ரூ நேச்சர் வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வந்து நிறைய பேர் அவங்களோட ட்ரூ நேச்சர்ல இருக்கிறது இல்லை, ஆமாவா. அதே மாதிரி நம்ம வந்து மத்தவங்களுக்காக நம்ம வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம இருந்துட்டே இருந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திப்போம், ஆமாவா. அந்த மாதிரி இருக்காம நீங்க உங்களோட ஓன் நேச்சர்ல வந்து ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரிதான் நம்மளோட நேச்சர், அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர் இல்ல சரௌண்டிங் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்களா, அது பாருங்க அது ஓன் நேச்சர்ல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, மூவிங், ஃப்ளோவிங், அலோவிங், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆன் ஃபோர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா வந்து மூவிங், அந்த ரிவர் பாருங்க அது போய்கிட்டே இருக்கு, ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கு, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரீமிங்னா வந்து அமைதியா சாந்தமா எந்த ஒரு விஷயமே இல்லாம வந்து ஓகே எந்த பெரிய விஷயமே வந்தாலும் பெரிய பாறை சென்டர்ல வந்தாலும் அதையும் தாண்டி நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்து அது போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நாமளும் வந்து எந்த வித கஷ்டமா இருந்தாலும் ஆன் கோர்ஸ் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் டேக்ஸ் டைம் டு கர்வ் த பியூட்டி ஆஃப் த கேன்யான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பியூட்டி, அதாவது இது உடனே செதுக்கி எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது, செதுக்கி எடுத்து சிற்பமாக்க முடியாது, டக்குன்னு வந்து வராது. ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல கத்துக்கலாம். இப்ப எந்த விஷயத்தையும் வந்து ஒரு 30 நாள் மேல வந்து செஞ்சுட்டே இருந்தா அது வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஆயிரும், ஆமாவா. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுமை வந்து நமக்கு எப்ப வரும்னா வந்து எடுத்த உடனே எல்லாம் வராது. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் தேவை. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓகே இப்ப கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்டிஸ் தேவையில்ல. அதுதான் சொல்றாங்க. இந்த பியூட்டி வந்து டக்குன்னு வந்து ஒரு கர்வ் பண்ணி ஒரு சிலையாக்கல முடியாது, டக்குன்னு வந்து அது வரலாம் வராது. நீங்க வந்து டேக் டைம். ஓகே, அது வந்து அந்த டைம் இருந்தாதான் வந்து ஒரு அழகான ஒரு நேச்சர் ஆக முடியும், அது வந்து அழகான ஒரு சிற்பம் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரஃப் வாட்டர் பிகம் ஸ்மூத். அதாவது இப்ப வந்து ஒரு கூழாங்கற்கள் வந்து கரடு முரடா தானே இருக்கும், ஆனா வந்து அந்த ரிவர் போக 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 அந்த கூழாங்கல் என்ன பண்ணும், அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஸ்மூத் ஆகும், ஆமாவா. அதே மாதிரிதான் ரஃப் வாட்டர் பிகம் ஸ்மூத். அருவியில இருந்து மேல கொட்டுற தண்ணி வந்து ரொம்ப ஹாஷா தான் விழும், அது ரொம்ப ரஃப் வாட்டர் தான். ஆனா வந்து ரிவர்ல போறப்ப எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு அது போற மாதிரி தெரியாது, ஆமாவா. ஆனா அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். அதேதான் சொல்றாங்க. கோ அரவுண்ட் த ஆப்டிக்கல் ஸ்டே கரண்ட். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து கோ அரவுண்ட் த ஆப்டிகல்ஸ். என்னன்னா சொல்றாங்கன்னா வந்து இப்ப வந்து இங்க பாருங்க, இந்த இதுல புரியும் உங்களுக்கு.
இப்ப வந்து பாதையில வந்து ரிவரோட பாதையில வந்து கற்கள் இருக்கு. ஆனா அது வளைஞ்சு இப்படி நெடுஞ்சு போகுது இல்ல, அதே மாதிரி வந்து வேற ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நீங்க வந்து ரொம்ப கஷ்டமான பாத்துலயே போகணும்னு எந்த அவசியம் இல்ல. வேற ஒரு பாத்தை சூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த பாத் வந்து நல்லதா இருக்கணும். ஓகே, கெட்டதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டே கரண்ட். நிகழ்காலத்துக்கு வாங்க, பாஸ்ட் நினைச்சு கவலைப்படக்கூடாது, நிகழ்காலத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் the beauty is in the journey. இந்த ஜேர்னி வந்து ஒரு ஹாப்பியான எண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ரிவருக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளுக்கும் தெரியாது ஒரு ஹாப்பியான எண்டிங்கா இருக்குமான்னு சொல்லிட்டு மனுஷன் வாழ்க்கையிலும் தெரியாது. ஆனா இந்த ஜேர்னி அப்படின்றது, இந்த வாழ்க்கையோட பயணம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதான் சொல்றாங்க. அதோட இந்த போம வந்து முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம், இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீட்டு வர போம்னு சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த figure of speech. go with the flow அப்படின்றது மெட்டாஃபர். ஏன் மெட்டாஃபர்னா வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மெட்டாஃபர். மறைந்து சொல்லிருக்காங்க மெட்டாஃபர். பி தாட்ஃபுல் ஆஃப் தோஸ் ஸ்ட்ரீம்ஸ், இதுவும் மெட்டாஃபர். அப்புறம் ஸ்லோ டவுன் அண்ட் மேண்டர். ஏன் இங்க பர்சானிபிகேஷன், இது வந்து ஒரு பர்சானிபிகேஷன். ஸ்லோ டவுன் ஏன் இங்க பர்சானிபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா வந்து இது வந்து ஒரு மனுஷனுக்காக சொல்றது. ஓகே, கொஞ்சம் பொறுமையா இல்லைங்க, இந்த 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 நீங்க இருக்கிற பிரசன்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது வந்து பர்சானிபிகேஷன். இங்க வந்து பாரடாக்ஸ் flow the path of least resistance for a rapid success வந்து பாரடாக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, immersing yourself in nature. அதாவது நேச்சர்ல வந்து மூழ்கி பாருங்க அப்படின்றது வந்து ஒரு இமேஜினரி. ஓகே, டாக்லிங் ரோரிங் அப்படின்றது வந்து ஒனோமோட்டோபியா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வந்து டாக்லிங் அப்படின்றது வந்து ஒரு சவுண்ட். ஓகே, இது சவுண்ட் பிடிக்கிறது. ரோரிங் அப்படின்றது ஒரு சவுண்ட். ஓகே, நீர் விழிச்சு விழுற சவுண்ட். இங்க வந்து அந்த அந்த துளி அப்படி சொல்லணும், அந்த துளிகள் வந்து கேட்கிற சவுண்ட். ஓகே, துளிகள் வந்து விழுற சவுண்ட், அதுதான் வந்து ட்ரிக்லிங் அப்படின்றது. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றது வந்து ஒனோமோட்டோபியா. அப்புறம் ஸ்பார்க்கிங் ஆஃப் லைட் டான்சிங் ஆன் த வாட்டர். டான்சிங்ன்றது பர்சானிபிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, live simply and gracefully in your own true nature. அதாவது live simply, இது வந்து யாருக்கு சொல்றாங்கன்னா மனுஷனுக்கு வந்து சொல்றாங்க. சோ வந்து பர்சானிபிகேஷன். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மெட்டாஃபர் தான் வரும். எங்க பார்த்தாலும் நிறைய மெட்டாஃபர் தான் வரும். இங்க நான் நிறைய மென்ஷன் பண்ணல, பட் நிறைய இடத்துல மெட்டாஃபர் வருது. சரிங்களா? இங்க படிச்சாவே எங்க மெட்டாஃபர் வருது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து எலம் ஷமீர் அவங்களோட வந்து ஒரு இதை பார்த்திருக்கோம். அதே தான் இங்கே சொல்லியிருக்கேன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் அட்வொகேட். நேச்சர் இன்ஸ்பயர்ட் ரைட்டிங் சச் ஆஸ் த அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் த ரிவர். இதையும் தாண்டி அவர் வந்து ஒரு 10,000க்கு மேல பிளான்ஸ் வந்து ட்ரீஸை வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அந்த சில விஷயங்கள் வந்து அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். இது வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஓகே ஓகே கைஸ், இது வந்து அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.